எல்லாம் ஒன்னால என்ன இதில் சென்டிமெண்ட் வேறு. சார் குட் மார்னிங் சார். தண்ணி ஊத்தாம அடிச்சு தலைவலி பின்னுது. விக்ரம், எல்லாம் உன்னால. இப்போ தான் இன்டெலிஜென்ஸ்லேருந்து நியூஸ் வந்திருக்கு. அண்டர் கிரவுண்டில் இந்த வேதா வெளியே வந்திருக்கான். எம்கேபி நகரில் ஐடிங்கில் இருக்கிறதா இன்ஃபர்மேஷன். அவன் உஷாராகிறதுக்குள்ளே நம்ம பார்சல் பண்ணிடலாம். ஓகே சார். வியாசர் பாடியில் இந்த ஏரியாவில் தான் வேதா பதுங்கி இருக்கிறதா தகவல். இந்த 3 ஜங்ஷனில் நம்ம ரேட் கண்ட்ரோல் டீமை வைக்க போகிறோம். அண்டர் கிரி, வேல்ராஜ் அண்ட் சந்தானம். உங்கள் வேலை பப்ளிக் யாருமே உள்ள வரக்கூடாது. இந்த 3 எக்ஸிட் பாயிண்ட்டை அன்சாரி, பிரபாகர், பாண்டியன் நீங்க பாத்துக்கிறீங்க. உங்க வேலை லோக்கல் போலீஸ் யாருமே உள்ள வரக்கூடாது எக்காரணத்துக்கும். or else the operation will be compromised. நானும் சைமன் மட்டும் தான் உள்ள போவோம். எனி क्वेश्चन ஜென்டில்மேன்? அந்த ஏரியால அவனுக்கு செல்வாக்கு ஜாஸ்தி. ஆபரேஷன் நடக்கும்போது செம டென்ஷனா இருக்கும். முடிஞ்ச அப்புறம் ரைட்ஸ் நடக்கலாம். கவனமா இருங்க. ஆல் கிளியர்? சேகன்றால வளையல் மார்க்கெட்ல துரத்தி வெட்டியிருக்கேன். உனக்கு அவனுக்கு என்ன விரோதம் சொல்றேன்? எல்லாம் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. பல்ல ஒண்ணுனா புடுங்க சொல்லியா? பயந்துட்டு பேசுறேன். இவ்வளவு நேரம் கேட்டுக்கிற தெனவட்ட உட்கார்ந்திருக்கிற நீ என்ன 2 கொலை பண்ணிட்டு உன்னை பார்த்து நாங்க பயந்துருவோமா? கையல் காலெல்லாம் வச்சிருவேன். என்னடா நினைச்சிருக்கிற நீ? போலீஸ்காரனா உங்களுக்கு என்ன அவ்வளவு இலக்காரமாயிட்டானா? கத்தி பேசினா உனக்கு பிடிக்காது எனக்கு தெரியும். வேதா, நான் சொல்றதை கேளு. மற்ற போலீஸ்கார மாதிரி என்னையும் நினைக்காத. உண்மையை மட்டும் சொல்லு. உனக்கு என்ன வேணாலும் செய்யறேன். சொல்றது புரியுதா? இப்படியே பேசாம இருந்தா உனக்கு தான் நல்லது இல்லை. காசு எப்படி வேணா சம்பாரிச்சுக்கலாம். வயசு போச்சு, வாழவே முடியாது. ஏய், வாயை திறந்து பதில் சொல்லன்னு வையே. இங்க இருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணன்னு சொல்லி சுட்டு தள்ளிடுவேன். ஆமா, என்ன பெரிய பாருப்பா. என்னையா சுற்றுவேன் கிட்டுவேன்றான்? ஏற்கனவே ரெக்கார்டட் கான்வர்சேஷன் வேற என்ன சார் பண்ண சொல்றீங்க? அவனை பேச வைக்க முடியாது. இதுக்குதான் என்கவுண்டர் ஆர்டர். சரி, அவன் தான் சரண்டர் ஆயிட்டான். இப்போ என்ன சொல்லி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறீங்க? ஏற்கனவே ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. எதையாவது சொல்லி கன்ஃபஸ் பண்ணுவீங்க. ஸ்ட்ரிக்ட்லி நோ வயலன்ஸ். இந்த ஆளு வேற வயலன்ஸ் வேணாங்கிறாரு. இவன் என்னடானா கல்லூலி மங்கன மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். சும்மா சொல்லக்கூடாதியா? ஈவில் ஜீனியஸ் அவன். ஜீனியஸா? சார், சும்மா கிரிமினலுக்கெல்லாம் பில்டப் கொடுக்காதீங்க. சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட். எங்க வெளியே இருந்தா நம்ம டிபார்ட்மெண்ட் போட்டு தள்ளின்னு உயிர் பயத்தில் சரண்டர் ஆயிட்டான். இவன் ஏன் சரண்டர் ஆனாங்கிறது கேள்வி இல்லை. பதுங்கிட்டு இருந்தவன் எதுக்கு வெளியே வந்தான்? இவனுக்கு வெளியே என்ன வேலை? ஒரு கதை சொல்லிட்டா சார்? சைலன்ஸ் ரொம்ப சத்தமா இருக்குல்ல? நீ சிரிச்சா செம ஸ்மார்ட்டா இருக்கு சார். ஆனால் முன்பல் இல்லாமல் நீ சிரிச்சா ரொம்ப கேவலமாக இருப்பேன். சிரிக்காத. கேமரா ஆஃப்ல இருக்கு, செஞ்சிருவேன். என்ன என் கை கொஞ்சம் லேஸ் ஆவீங்க, அவ்வளோதான். சார், வீட்டுக்கு வந்த கெஸ்ட் எப்படியா சார் நடந்துப்பீங்க? வேதானோ வயலன்ஸ் சார். எதுக்கு சரண்டர் ஆனேன்? ஒரு கதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன் சார். சொந்த கதை சார். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஒரே கதை தானே. நான் கீழே இருந்தேன், தெருநாயா இருந்தேன், இது செஞ்சு அது செஞ்சு பெரிய ஆள் ஆயிட்டேன். அந்த கதை தானே. ஐயோ, எப்படி சார்? என் கண்ணிலே படம் பார்த்தியா சார்? உன்னை பற்றி ஒன்று சொல்லட்டா? இன்றைக்கே 10 கோடி ரூபா கொடுத்து இந்த தொழிலை விட்டுருனா காசு வேண்டான்னு போயிடுவேன். ஆனால் வீட்டுக்கு போய் இந்த காசு எங்கிட்ட எப்படி போடுங்களான்னு திட்டம் போடுவேன். அதுதான் நீ. அதே 10 கோடியை உன் கையில் குத்து என்னை விட்டுடு சார்னு சொன்னா விட்டுடுயா சார் நீ? என்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டு எப்படி என்கவுண்டரில் போகலான்னு பிளான் பண்ணுவேன். அதானே சார் நீ? குட் ஒன். ஆனால் எப்படி பார்த்தாலும் நீ நானும் ஒன்று தானே சார்? ஏய், வால் இருக்கிறதுனால எலியும் பூனியும் ஒன்றாயிடுமாடா? சார், வீட்டில் எலி தொல்லை இருக்கிறதுக்கு தான் சார் பூனைக்கு மவுஸு. ஆனால் அந்த எலி பூனைக்கு பயந்து பொரியல் வந்து மாட்டிக்கிச்சு. எந்த எலியாவது பொரியல் வந்து தன்னால் மாட்டுமா சார்? அது சரி, சாதாரண எலி அது. 16 கொலை பண்ண பெரிச்சாலியாச்சு. நீ மட்டும் என்ன சாதாரண பூனையா சார்? 15 என்கவுண்டர் பண்ண போலீஸ் பூனையாச்சு. 18. சார், இந்த 3 என்கவுண்டர் ஏன் சார் பண்ண? சரி சார், நீ தான் லேடி. 18 கொலை 16 கொலை. கன்வின்ஸா? கிரிமினல், போலீஸ், நான் கோட்டுக்கு இந்த பக்கம், நீ அந்த பக்கம்.
சரி சார், ஒத்துக்கிறேன். நான் கெட்டவன் தான், நீ நல்லவன் தான். ஆனால் உன்னை நல்லவன் காட்டிக்கிறது என்னமோ ஒரு கெட்டவன் தேவையில்லை சார். கெட்டவன் கதை கேளு சார். கேட்குறது நல்லா இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கும். சொல்கிறேன் கேளு. ஹலோ சார், நல்லா இருக்கீங்களா? ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன மேட்ரு. எண்ணூர் செக் போஸ்ட்டில் நம்ம வண்டி க்ராஸ் பண்ண முடியல. ஆமாம் சார், எஸ்ஐ கொஞ்சம் பிரச்சனை. இல்லை, பெரிய தலைங்களெல்லாம் கை வரிச்சிட்டாங்க. தோம் வேலை தானடா. உன் அண்ணன் சங்கு சொல்லி தானே இந்த வேலையை உனக்கு கொடுத்தேன். எனக்கு சரக்குங்க வேணடா. அது நான் பொறுப்பேன். எல்லாத்தையும் சவிட்டி கூட்டு ഞാൻ. சேட்டா, பிரச்சனை ஃபோன் உடைப்பியாண்ணா? எத்தனை ஃபோன் உடைப்பேன்? நான் வேணா சரக்கு எத்தட்டுமா? யாருடா அவன்? ஏய் நான் லுக்கு கிளம்பு. ஏ வேதா, அண்ணன் இப்ப டில்லினாலே முடியா, இவரு போறாரா சரக்கு இருக்கு. அவளை பொறுத்த வரைக்கும் நம்ம வேற பொட்டுத்துக்கிற பசங்க அவள் தான். அதான் நம்ம விதி. நீ விதின்னு ஆய மாதிரி சொல்லினேரு. லைஃப் சான்ஸ் வந்து சரி இந்த பொடின்னு கையில் கொடுங்க. என்ன உனக்கு ஒன்று தேவைன்னா அதுக்காக ட்ரை பண்ணாமல் இருக்கு தான் தப்பு. எந்த செக் போஸ்டா? நீ பாட்டு வண்டி எடு. இல்லையே, என் பொண்டாட்டி பிள்ளைங்க வந்தோடனே சொல்கிறேன். சேட்டாட் சொல்லி கழுத்துட்டு போட சொல்லுங்க. உனக்கு ஒன்றும் இல்லையா? போலீஸ்காரன் பார்த்தா பதான் வரணும்ல, மூஞ்சி சோகம் வச்சுக்கோ. நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வந்து ஆக்சிடென்ட் போட வாங்கிட்டு போயிடுங்க. சரி. ஜஸ்ட் மிஸ் ஆனா உயிர் போயிருக்கேன். தேங்க்யூ சார். சேட்டா, எத்தனை வருஷமா தொழில் பண்ணுறா, இன்னொருத்தரை பார்த்தா ஒரு வேலை செஞ்சு முடியுமா இல்லையா அது கண்டுபிடிக்க தெரியல. தப்பா நினைச்சிடாத. உன் பேர் என்ன? வேற சேட்டா. ஃபர்ஸ்ட் டைமு ஃப்ரீ கிஃப்ட்டு மெட்ராஸ் என்ன மாதிரி நான் முடிச்சிடறேன் சேட்டா. ஓய் இதா சைஸ் பார்த்தா டைம் பிரிச்சு போட்டுக்கோ. வெள்ளம் உன் கலர் கட்ட சொக்காகுது. எல்லாரும் இருக்குது. என்னடா ஆபாயில இருடாமா, எல்லாரும் இருக்குது. வாட்சி செப்பலாம் இருக்குது, பிரிச்சு எடுத்துங்க. சூப்பரே. நோ வேணா உனக்கு என்ன எத்தியா? நமக்கு ஸ்பெஷல். ஏய் தோ பர்றா. ஏய் மாமா, விசாரா இது. நான் மாமா 500 ரூபாய் கண்ணெல்லாம் வாங்கிக்கிறேன். இதெல்லாம் பேட்டரா? வெயிட்டிஸ். வேதா, சுத்தி முத்தி பார்த்து யோசிக்கிறத பார்த்தா பெரிய சம்பவம் போலக்குது. உனக்கு அப்படியே தோணுச்சு? நான் என்னதுமா யோசிச்சேன், யாரும் பாக்குறாங்களா, இடம் ஓட்டமாகுதா, ஒண்ணு கடிக்கலாம் வேணாமான்னு யோசிச்சேன். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். நம்ம என்ன யோசிக்கிறோம் ஆப்போசிட்னு தெரியக்கூடாது. அதான் கருப்பு நாடு எஃபெக்ட். மச்சி செல்லடா. புதுசா ஒருத்த வந்தவனே அவனுக்கே தூக்கி கொடுத்துருவல. நீ பண்றத பண்ணு சேட்டா. பண்ணு ரைட்டு. ஓ, ஒரு நேரம் போல இருக்க மாட்டேன். இந்த வேதா என் பிசினஸ்ல கல்லாம போட்டு வலிக்கிறானா?
எண்ணெயில இனி மோச்சம் வெட்டி போட்டு போயிட்டே இருப்பேன். ஏய், அந்த பையன் பக்கத்துல சேட்டா நிக்கிறான். அவனை பயிற்சி என்ன பண்ண போற? கொஞ்ச நாளைக்கு தொகுராம அடங்கிரு. ஒன்றும் இல்லைடா, நீங்கள் பாட்டுக்கு ஏரியாவில் விளாண்டுருக்க மாதிரி எப்பவும் போல் விளாண்டுட்டே இருக்கணும். ஆனால் காது கண்ணெல்லாம் சும்மா ஷார்ப்பாக இருக்கணும். போலீஸ் வாட வந்தால் உடனே ஓடியாந்து என்கிட்டயோ இல்லை சங்கன்கிட்டயோ சொல்லணும். இப்போ போலீஸ் வருது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஜீப் சத்தம் புதுசாக பூட்ஸ் போட்டுப்பாங்க, கையில் லத்தி வச்சுருப்பாங்க. அப்புறம் எல்லா நேரத்துலையும் யூனிஃபார்ம்லேயே வரமாட்டானுங்க. இப்போ கலர் ட்ரெஸ்ஸில் வந்தால் எப்படி கண்டுபிடிப்பீங்க? முடி சுகரா வெட்டியிருப்பாங்க. முடி சுகரா வெட்டியிருப்பானுங்க, மீசையை முறுக்கிருப்பானுங்க, நல்லா மைண்ட் சேவ் பண்ணிருப்பானுங்க. புரியுதா? உன் பேர் என்னடா? புள்ளி. அதே மாதிரி பொருள் கையில இருந்து மாட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? என்ன பண்ணுறா? ரவி என்ன தானே கூப்பிட்டான். அவன் கூப்பிட்டான், உனக்கு போச்சு அறிவு. வா சந்திரவா. ஏய் இருப்பா, அவனை எதுக்கு இழுத்துட்டு போற நீ? ஏய் ஏன் தம்பிடா? உன் தம்பி அவன். அப்ப கட்டணம் எடுத்து தான் வந்துக்கிறான். இப்ப இருந்து ஆரம்பிச்சாதானே வருங்காலத்துல அண்ணன் பேரை காப்பாத்துவான். அடிங் அச்சனா காது கபட கபடாங்க. ஏய் ஓரா பேசாதானே, நான் உனக்கு இப்ப அவனை தான் வந்தான்டா. இந்த பொண்ணியா வந்து விட்டான் கேளு. யார் வந்தாலும் வேலைக்கு சேர்த்துப்பியா? என்னையும் சேர்த்துக்க. என்ன சம்பளம் கொடுப்ப? ஐயா வாயா விட்டா சார் கேப் போல என் கூட. ஏய் சும்மா தொல் பண்ண இடத்துல டிஸ்டர்ப் பண்ணிக்காத. என்ன உனக்கு ஏதாச்சும் வேணும்னா சங்கரன் கேளு. அவர் தான் சொன்னாரு, தம்தா பசங்க இழுத்து வந்தா சுறுசுறுப்பா வேலை பார்ப்பானுங்க. செம்ம சீனா போடுற. ஏய் குழந்தைங்க போலீஸ் கிட்ட மாட்டினா பிரச்சனை வராது, நீ தானே சொன்ன. ஏய் போனா மூஞ்சி என்ன வாரா வாயாடுற பாட்டன. ஏய் ஓ லெவலுக்கு மோதுறா அச்சு வெச்சப்பா டேய். ஓ சேட்டா சகவாசம் கிடைச்சிட்டா ஏரியால பெரல் ஆயிட்டு நினைச்சிட்டியா? எப்பவுமே சங்கனுக்கு அப்புறம் நான் தான் ஏ பிளாக்கே கொளுத்திடுவேன். ஐயோ அல்ல இல்ல பயந்துட்டேன்னா வத்தா. சரி சரி. ஏய் போனா மூஞ்சி பா, உனக்கு மார்க் போடுறேன்ப்பா. ஒரு நாள் தான் பாண்டிச்சேரி போயிட்டு நாளைக்கு வந்துடுவேன். சந்திரா வீட்டில் தங்கிக்கோ. அவங்க ஆயா வேண்ட சொல்லியிருக்கேன், விட்டா ஸ்கூலு ஸ்கூல் விட்டா ஓடணும். என்ன புரிதா? புள்ளி புள்ளிடாய் புள்ளி சார். இப்போ நீ ரோட்டில் நடந்து போகும்போது யாராவது வேதா தம்பி போகிறான்னு சொல்கிறாங்களா? விக்னேஷ் போகிறான்னு சொல்கிறாங்களா? இல்ல. என்னன்னு சொல்கிறாங்க? புள்ளி. ஏன் அப்படி சொல்கிறாங்க? கணக்குல 100க்கு 100 வாங்கினதுனால. அப்போ புள்ளிங்க தானே ஓடையாளம். அப்படி என்ன பண்ணும்? படிக்கணும். நல்லா படிக்கணும். அண்ணா வாங்கி மட்டும் ஒரு கண்ணு உனக்கு பிடிச்சிதா? அண்ணா பிடிச்சிதா? ரைட்டா. முத்தா கொடுப்பியா? கூட புள்ளி ரெடியா? பத்திரமா இருண்ணா. ஏய் சந்திரா, என்னோட வயசுல பெரியது தானே, ஃப்ரெண்டை பத்திரமா பார்த்துக்கோ. நாளைக்கு வந்துடுறேண்ணா. பாய். ஏய் கையில சார் கூட மாட்டாத. டேய் டேய் வா வா வா. எடுத்து போய் டவர் பிளாக் கொடுத்து ஆளுக்கு அப்புறம் தரேன். நவுர்னே. நீ ஒரே பேக் தான் மிஞ்சி போச்சு, எடுத்து போடா. வேதனை உங்கட்டல சேர வேணாம். ஏய் சேரா ஒண்ணு இல்லடா, ஒரே பேக் எடுத்து போடா. ஆளுக்கு 100 ரூபாய் தரடா. விடுனே. 100 ரூபாய். ஏய் சந்திரா வேணா வா. வேதனை காண்டாவ போது பாரு. ஒரு மனுஷன் திருந்தி வாழறது பிடிக்காத, வாங்க செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணுங்க. சரி மேடம். வாங்க வாங்க. நான் தான் அப்பவே சொன்னல மேடம். சொன்னா எங்க கேக்குறீங்க? மேடம் இந்த பொண்ணு பேக்ல சரக்கு இருக்கு மேடம். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. யார்கிட்ட சரக்கு இருக்குதோ அவங்கள பிடிங்க. ஏய் யார் கொடுத்தா? எனக்கு தெரியாது மேடம், அது கீழே கிடந்தது. சொல்லு. எதுக்கு மாட்ட மாட்டேங்கிறீங்க? ரவி அண்ணா தான் கையில கொடுத்து ஓட சொன்னாரு, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது. சீ இந்த வண்டியில ஏத்து. ஸ்டேஷன்ல கும்பிடு கஞ்சி காய்ச்சிட்டானுங்கண்ணா. செம்ம வலி வலி. 50,000 ரூபாய் சரக்கு போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்மளால தொழில் பண்ண முடியாது. வீட்டில் சும்மா தான் உட்காரணும். அந்த பையன் பேர் என்னடா? புள்ளினா. ஏய் அவனை பார்த்து மற்றதும் கற்றுக்குச்சு, அவ்வளோதான். அதுங்க நமக்கு அடங்கி இருக்க வரைக்கும் தான் நம்மளால் தொழில் பண்ண முடியும். சும்மா ஓட விட்டாத. நான் வேதா தம்பிண்ணா. அதுக்கு கழட்டு வர அவரு. அந்த பையனுக்கு ஒரு மார்க் வை. என்ன பண்ற? புளிய விடுடா. புளிய விடு. விடுடா.
இரு அண்ணன் வந்துடுறேன். அண்ணா என்னை விட்டு போகாதண்ணா. புள்ளி அண்ணன் சொன்னா கேளு. அண்ணா வேணாம். இருங்க. அண்ணா அண்ணா ம் அண்ணா. சரி சரி பிள்ளைய பார்த்துக்கணும். தேவேதா நான் வரேன். ஏய் விக்ரம் சார், நீ சொல்லு சார். வேதா யாரை தண்டிக்கணும்? புள்ளியோட கையில் கம்பியை குத்துன ரவியவா இல்லை அதை குத்த சொன்ன சங்கவியா? நைஸ். அது வந்து நீங்கள் போய் வண்டி அடிப்பீங்களா, அப்புறம் டோ ட்ரக்லேருந்து சரக்கு அடிப்பீங்களா, அப்புறம் உடனே டவுன் ஆயிடுவீங்களா? அது வரைக்கும் போலீஸ் என்ன கிட்ட தேச்சா? விக்ரம் சார், கேள்வி வேதா பற்றி இல்லை, தர்மத்தை பற்றி. தர்மம். எனக்கு ஒரு டவுட்ரா, நீங்களாம் வந்து இதெல்லாம் செய்யும்போதே தப்புன்னு தெரிஞ்சுதான் செய்கிறீங்களா இல்லை ஹீரோசம்காக செய்கிறீங்களா? நீங்களாம் யூனிஃபார்ம் போட்டாலே ஹீரோ சார். நாங்களாம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் சார் ஹீரோ. அதை விடுங்க சார். இப்போது ஒரு கதையில் இவன் நல்லவன் இவன் கெட்டவனு சாய்ஸ் கொடுத்தா சூஸ் பண்ணுறது ஈஸி. ஆனால் இந்த கதையில் 2 பேருமே கெட்டவனுங்க. இதில் யாரை தண்டிப்பீங்க? இதில் என்ன கஞ்ச தானே, 2 பேரையும் தான். அப்படிலாம் போட்டு தள்ளிட்டு போகக்கூடாது சார். தப்பே செஞ்சாலும் தண்டனைன்னு ஒரு தர்மம் இருக்குல்ல. செஞ்சவனா செய்ய சொன்னவனா. ரவியை தண்டிச்சா சங்கு பதுங்கிடுவான், சங்க தண்டிச்சா ரவி பதுங்கிடுவான். ரவியா சங்கா? செஞ்சவனா செய்ய சொன்னவனா? நீ யாரை சார் தண்டிப்ப? சங்கு சொன்னா ரவி செஞ்சான், அதனால ரவி ஆயுதம் மட்டும்தான், யூஸ்லெஸ். சங்கு எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் நான் அவனை தான் போட்டு தள்ளுவேன். நீ என்ன செஞ்சியோ அது உன் தம்பிக்காக செஞ்சியா, இல்ல அந்த ஏரியால உன் கெத்த காட்ட செஞ்சியா? என்னடா பிரியா, இவர் உன்னோட கேஸா? மிஸ்டர் வேதா எங்க ஃபர்மோட கிளையண்ட். இவர் என் சீனியர் லாயர். ஆன்டிசிபேட்டரி பெயில். உடனடியே பெயில் வாங்குறதுக்கு எதுக்கடா சரண்டரானே? சார் பெயில் போலாம் கரெக்டாக இருக்குல்ல சார்? சார் டாக் டு மை லாயர் சார். ஓகே, என்னவா சொல்றாரு சார்? ரவி அதான் போலீஸ்கார் நம்ம தோஸ்த் ஆட்டப்லையா பட்டா சார்? என்ன கேம்டா ஆடுறேன்? அதை நீ கண்டுபிடி சார். அதான உன் வேலை. வாரவே சைமன், ஏன் இந்த லாயர் கட்டி வச்சேன்? புரிய வைக்கவே முடியலடா. அவர்கிட்ட பேச வேலையா இருக்கு, அப்புறம் பேசலாமா? சாரிடா, ஏதாவது முக்கியமான வேலையா? எங்க போயிட்டு இருக்க? கேபிள் ஃபேக்டரிடா. சந்திரன் யாரோ ஒரு ட்ரக் டீல் பத்தி இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கிறதா ஃபோன் வந்துச்சு. ஏன் நான் வேணா வரட்டா? நான் பாத்துக்கிறேன். ஷோர். யா. Sir, be careful. என்கவுண்டரில் செத்தது வேதாவோட தம்பி புள்ளி. சந்திரன் யாரோ ட்ரக் டீல் பத்தி இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கிறதா ஃபோன் வந்துச்சு. ஏய் சந்திரா, என்னோட வயசு பெரியது தானே, ஃப்ரெண்டை பத்திரம் பார்த்துக்கோ. இன்ஸ்பெக்டர் சைமன் தலைமையில் நடந்த இந்த ஆபரேஷனை பிளான் பண்ணதுன்னா
செஞ்சவனா செய்ய சொன்னவனா? எஸ்பி சார், என்கவுண்டர் செஞ்சது வேதாவோட தம்பி புள்ளி. அது பழி வாங்க தான் வெளியே வந்திருக்கான். அவன் சைமனை டார்கெட் பண்றான். சைமன்ஸ் லைஃப் இஸ் இன் டேஞ்சர். ஏய், பாம்பி. சைமன். Simon? 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 உள்ள விடாத. பப்ளிக் கண்ட்ரோல் பண்ண. விக்ரம் எங்க? ஃபாரன்சிக்ஸ் ஆல்சோ. இதுவும் தப்பு இல்லை. டியூட்டியில் ஆஃபீஸர்ஸ், அதுவும் நல்ல போலீஸ்காரங்க சேர்த்திருக்காங்க. இதை நீயோ நானோ தடுத்திருக்க முடியாது. சார், கமிஷனர் ஏடிஜிபிலாம் வந்திருக்காங்க சார். உங்களை கூப்பிட்றாங்க சார். ஏய், வரேன் சொல்லியா? ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? இல்லை, நான் சொல்லிக்கிறேன். அன்னைக்கு நைட் வேதா வெள்ளூர்ல ஒரு கல்யாணத்துல இருந்தாரு. சைமனை கொன்னவனுக்கு நீ வக்காலத்து வாங்குற. அனிதாக்கு தெரிஞ்சா மூஞ்சி. வேதா தான் கொலை பண்ணாருன்னு எதை வச்சு சொல்ற? வேதா அன்னைக்கு நைட் ஊர்லயே இல்ல. I've had enough of his I don't stupidity, understand. okay? நீ No, இப்படி- இனாஃப். புருஷன் பொண்டாட்டி ஒரே கேஸை ஹேண்டில் பண்ணால் இப்படி தான். பிரியா, நீங்கள் கிளம்புங்க. ப்ளீஸ். கோர்ட்டில் பார்க்கலாம். விக்ரம், இப்படி கோவத்தில் குலைச்சிட்டே இருந்தால் எந்த யூஸும் இல்லை. அக்ரீட். வேதாவுக்கு மோட்டிவ் இருந்திருக்கலாம். அவனுடைய தம்பியை நீங்கள் என்கவுண்டரில் போட்டு கொன்னதுக்கு இது ரெவெஞ்சாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் உங்கள் ஒய்ஃப் பிரியா காட்டின ஃபோட்டோஸ் அவன் அந்த ஸ்பாட்டில் இல்லைன்னு சொல்லுதே. ஆமாம் சார், ஆனால் அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டை பாருங்க. அட்டாப்சியா அதான் சொல்லுது. சைமனுடைய பாடியிலிருந்து எடுத்த அந்த 2 ஃபேட்டல் புல்லட்ஸ் அந்த பொண்ணு சந்திரானுடைய கன்ல இருந்தா வந்திருக்குன்னு சொல்லுது. சார், நீங்கள் என்னோட சொல்லுங்க. as far as I am concerned, சைமன் செத்ததுக்கு காரணம் வேதா தான். விக்ரம், நீ ஏன் எந்த முடிவையும் எடுக்காத? சிபிசிஐடி தானே இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுது. அப்ப அவங்க பார்த்துப்பாங்க. சைமன் கேஸில் நம்ம யார் இன்டர்ஃபியர் ஆனாலும் நம்ம யூனிட்டே சஸ்பெண்ட் பண்ணிட்டு வரோம். ஏடிஜிபி ஆர்டர். சார், அப்போ சிபிசிஐடி கேஸை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம எப்படி சார்? நம்மளாம் வேற சுப்பிக்கிட்டு வேண்டியதான். வேற வழியே இல்லை. நம்மள என்ன சொம்ப நினைச்சிட்டாங்களா? என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம். சைமன் சாவை சும்மா விடக்கூடாது. வேதா, அந்த வேதா, லெட்ஸ் கெட். சார், வேதா எங்க இருக்கான்னு யாருக்கு சார் தெரியும்? அவன் லாயருக்கு தெரியும். ரொம்ப க்ளோஸ் பண்ணாத, மெல்ல போ. மிஸ்ஸஸோட வண்டி சார். இதான் ப்ராப்ளம் வரப்போகுது. ஏன் வேற ஒரு லாயராக இருந்தால் இதை நம்ம பண்ண மாட்டோமா? ஏய், பிளான்ஸ் ஒர்க்கிங். இந்த எஸ்எம்எஸ் போன நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்லுங்க சார். முன்னாடி கூட் ரோடு வரப்போகுது. பைக்ஸை முன்னாடி போக சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. கொஞ்சம் ஏய், வண்டி யூட்டன் எடுக்கும் போது
சந்தரி கிரி மட்டும் பைக்ல ஃபாலோ பண்ண சொல்லுங்க. கேட்டியா மேடம் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. சார் மேடம் திரும்ப வீட்டுக்கே போகிறாங்க. சார் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் சார். ஆனால் லாஸ்ட் நோன் லொக்கேஷன் இந்த ரோடு தான் காட்டுது சார். ஒரு நிமிஷம் இரு. அந்த ஸ்பீட் பிரேக்கர்ல வந்து வண்டி நிக்கும்போது பக்கத்துல ஒரு கிரீன் காலேஜ் வந்து நின்றுச்சுல, அங்கதான் டாக்குமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு. அந்த வண்டி இந்த ஏரியா தான் கேட்டிருக்கோம். ஏய் அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லு. கம் ஆன் லெட்ஸ் கோ. சார் ஹலோ சார் பரோட்டா கடை நிற்குது சார் இந்த காலேஜ். சார் வண்டி போவாது சார். சரி அவங்க ஃபாலோ பண்ணுங்க. டோன்ட் லூஸ் சைட். நாங்க வந்துட்டே இருக்கோம். கிளம்பு டேக் மில்லர்ஸ் ரோட். கம் ஆன் ஃபாஸ்ட் சார். Go, go, go. சார் முல்லை நகர் ஹவுசிங் போட்டு தான் சார் பார்த்துட்டேன் சார். மேடம் கொடுத்த ஃபைலை கூட வந்தா சார் வச்சிருக்கா. ஓகே சார். சார் இந்த ஏரியா தான் சார். ஆனால் எந்த குவார்ட்டர்ஸ் எந்த பிளாக்னு தான் சார். சார் வேதாந்த் இந்த ஏரியாவில் நிறைய பேர் இன்ஃபார்ம் இருக்காங்க சார். சார் ஆனால் ஒவ்வொரு கதவை தட்டி கேட்டால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சலாம் சார். ஏய் போலீஸ் போன் இருக்கு. கரெக்ட். ஏ பிளாக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. வீட்டுக்கு வீடு சர்ச் பண்ணுங்க. போங்க. எஸ் சார். வேதாண்ணா போலீஸ் மூவ் முடிச்சு நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டாங்கண்ணா. ஏ பிளாக்ல உங்களை விசாரிச்சுருக்காங்க. போயிடுங்கண்ணா. ஏய் நான் போலீஸ் விசாரிச்சுருக்காங்க. சீக்கிரம் கிளம்புங்கண்ணா. வயசாயிடுச்சு. ஏய் இங்க என்ன பண்ணுகிறீங்க? வீட்ல யாரா இருக்கா? யாருல்ல சார். உள்ள இருக்கிறது யாருங்க? யாரும் இல்ல சார். இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இருக்காரு. வரட்டும் சார். கல்யாணத்துக்கு போறேன் சித்தி. பையனை கூட்டிட்டு என்னங்க யாருங்க வேணும்? யார் சார் வேணும்? என்னத்துக்கு வீட்டுக்குள்ள வரீங்க? சொல்லுங்க சார் கேட்டுக்கல. சார் என்ன சார்? சார் யார் சார்? சார் 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 இதாடா போலீஸ். விக்ரம் சார் உன்னை குறைச்சி என போட்டேன். உன் ஃப்ரெண்டு சைமன் செத்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். சாரி. சார் 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 வெயிட் சார். சார் நீ எமோஷனல் சார். எமோஷனல் கண்ணு தெரியாது காது கேட்க சார். சார் சொன்ன கே சார். சார் சொன்ன ஐயோ 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 சார் சும்மா சார் சும்மா கூல் கூல் சார். ஓகே
சார் சைமன் ஏண்டா கொன்ன சார் சார் சொன்ன கேளு சார் அவனை ஏண்டா கொன்ன சார் 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 போ சார் 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 என் தம்பி செத்துட்டான் கொல்லுறீங்க ஏய் என்ன சொன்ன புள்ளி ஒரு கிரிமினல் சைமன் ஒரு போலீஸ்காரன்டா ரெண்டு ஒண்ணா ஆனா எமோஷன் ஒண்ணுதானே சார் உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா ஏய் இன்னொரு கதை சொல்லிட்டேன் சார்.